பார்த்தி ஏர்டெல் நிறுவனத்தோட லாபம் 34% சரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற நியூஸ பார்த்து நீங்க ஷாக் ஆயிட்டீங்களா? பங்குச்சந்தையில இது ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி பலருக்கும் தோணி இருக்கலாம். ஆமா, ஒரு லீடிங் டெலிகாம் கம்பெனியோட லாபம் திடீர்னு மூணுல ஒரு பங்கு காணாம போனா எந்த முதலீட்டாளருக்கும் ஒரு பதற்றம் வர்றது ரொம்ப இயல்புதான். கண்டிப்பா. ஆனா பிக்மை ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் இந்த ஆழமான பகுப்பாய்வை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் நான் ஒரு விஷயத்த உறுதியா சொல்லிக்க விரும்புறேன். அந்த வீழ்ச்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மை இது ஒரு மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்பா இருக்கலாம் அப்படிங்கறது தான் உணர்த்துது. அதான் உண்மை. நம்பர்ஸ் மேலோட்டமா பார்த்தா பயமா இருக்கும், ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா அங்க கதையே வேற. அதனால தான் இன்றைய இந்த டீப் டைவ் பகுப்பாய்வுல பாரதி ஏர்டெல் நிறுவனத்தோட Q4 FY26 நிதி முடிவுகளை நம்ம முழுமையா டீகோட் பண்ண போறோம். நிறுவனத்தோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், முன்னணி புரோக்கர்களோட கணிப்புகள், அப்புறம் டெக்னிக்கல் சார்ட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு FY27க்கான ஏர்டெலோட எதிர்காலத்தை அலச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஏன்னா நிறைய பேர் வெறும் ஹெட்லைன்ஸை மட்டும் பார்த்துட்டு பேனிக் ஆகுறாங்க. கரெக்ட். இப்போ இந்த நம்பர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு தோணுன ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். ஒரு காரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க அதோட இன்ஜின் எப்படி இயங்குதுன்னு பார்க்கணுமே தவிர கடைசியா நம்ம கட்டின டோல்கேட் ரசீதை மட்டும் வச்சு முடிவு பண்ணக்கூடாது இல்லையா? ரொம்ப அருமையான ஒரு அனாலஜி இது. ஏர்டெலோட வருவாய் அப்படிங்கிற இன்ஜின் அதிவேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா லாபம் அப்படிங்கிற அந்த நம்பரை சில ஒன் டைம் வரிகள் இல்லனா கட்டணங்கள் அப்படிங்கிற டோல்கேட் செலவுகள் கொஞ்சம் குறைச்சிருக்கு. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அந்த டோல்கேட் உதாரணம் இந்த சிச்சுவேஷனுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பொருந்தது. இந்த ஆழமான பகுப்பாய்வோட நோக்கமே இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற ஏன், எப்படி அப்படிங்கிற கேள்விகளான விடைய உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். ஆமா, பங்குச்சந்தையில தலைப்புச் செய்தியை மட்டும் படிச்சுட்டு முடிவெடுக்கிறது எப்பவுமே ஆபத்து தான். எக்ஸாக்ட்லி. ஏர்டெல் விஷயத்துல மார்க்கெட் அந்த 34% லாபச்செறிவை மட்டும்தான் பாக்குது. ஆனா அந்த நிறுவனத்தோட அடிப்படை பிசினஸ் எப்படி இருக்கு, கஸ்டமர்ஸ் அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஆராயும்போது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த லாப வீழ்ச்சி அப்படிங்கிற மாயைய நம்ம முதல்ல உடைக்கணும். சரி, இத கொஞ்சம் ஆழமாவே அலசுவோம். முதல்ல Q4 FY26ல வந்த நிறுவனத்தோட முடிவுகள்ல இருக்கிற முரண்பாடுகளை பார்ப்போம். ஓகே, சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மொத்த வருவாய் 15.7% அதிகரிச்சு 55,383 கோடியா இருக்கு. அதாவது பிசினஸ் நல்லா தான் நடந்திருக்கு, மக்கள் தொடர்ந்து ரீசார்ஜ் பண்ணிருக்காங்க, புதிய கனெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா நெட் ப்ராஃபிட் கம்மியா இருக்காதானே? அதேதான். நிகர லாபம் 33.5% சரிஞ்சு 7,325 கோடியா பதிவாகிருக்கு. 55,000 கோடி ரூபாய் ரெவென்யூ பார்த்த ஒரு கம்பெனி எப்படி இவ்ளோ பெரிய லாபச்சரிவை சந்திக்கும்? பிசினஸ் வளரும்போது லாபம் மட்டும் ஏன் அடி வாங்கணும்? இது பிசினஸ்ல ஏற்பட்ட சரிவு கிடையாது. இது கணக்கியல் முறையில ஏற்படுற ஒரு தோற்றம் மட்டும்தான். ஃபைனான்ஸ்ல இத பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் எஃபெக்ட் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? கண்டிப்பா. இதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். போன வருஷம் இதே காலாண்டுல, அதாவது Q4 FY25ல ஏர்டெலுக்கு ஒரு 2,892 கோடி அளவுக்கு ஒரு முறை வரி சலுகை கிடைச்சது. ஒரு ஒன் டைம் டாக்ஸ் கெயின். ஓ, அப்போ அது அவங்க பிசினஸ் பண்ணி சம்பாதிச்ச பணம் இல்லையா? கிடையாது. அது பிசினஸ் வருமானம் இல்ல, அரசாங்கம் அல்லது வரித்துறையிலிருந்து எதிர்பாராம கிடைச்ச ஒரு வரவு. இது போன வருஷத்தோட லாபத்தை செயற்கையா ரொம்ப பெரிய அளவுல உயர்த்தி காட்டிடுச்சு. இப்ப புரியுது. அப்போ அந்த அசாதாரணமான உயர்ந்த நம்பரோட இந்த வருஷத்தோட சாதாரண லாபத்தை ஒப்பிடும்போது மேக்ஸ் படி அது 34% சரிவுன்னு காட்டுது. எக்ஸாக்ட்லி. போன வருஷம் எதிர்பாராம கிடைச்ச ஒரு போனஸ் தொகையை வச்சுக்கிட்டு இந்த வருஷத்தோட நிரந்தரமான வருமானத்தை ஒப்பிட்டு பார்க்கறது ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குது. நான் அவங்களோட ரிப்போர்ட்ஸை படிக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சேன். இந்த முறை சுமார் 3,160 கோடி அளவுக்கு ஒழுங்குமுறை மற்றும் அரசு கட்டணங்களுக்கான செலவுகள் கணக்குல காட்டப்பட்டிருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் தான். இது டெலிகாம் துறையில வழக்கமா வர ஸ்பெக்ட்ரம் கட்டணங்கள் இல்லனா அந்த AGR நிலுவைத் தொகையா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவும் இந்த வருஷத்தோட லாபத்தை கணிசமா குறைச்சிருக்கும்ல? இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இத எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் அப்படின்னா உங்க பேலன்ஸ் ஷீட்ல குறிப்பிடுவாங்க. இதெல்லாம் நிறுவனத்தோட அன்றாட செயல்பாடுகள்னால ஏற்படுற செலவுகள் கிடையாது. அரசாங்க கட்டணங்கள், பழைய வழக்குகளுக்கான செட்டில்மெண்ட், அந்த மாதிரி ஒன் டைம் செலவுகள். சரியா? அதேதான்.
இந்த விதிவிலக்கான செலவுகளை எல்லாம் நீக்கிட்டு, அதாவது உண்மையான டெலிகாம் பிசினஸ்ல இருந்து வந்த ப்ரீ எக்ஸெப்ஷனல் ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஏர்டெலோட லாபம் உண்மையில 38.7% அதிகரிச்சிருக்கு. வாவ், 38%? டெலிகாம் மாதிரி ஒரு முதிர்ச்சி அடைந்த துறையில இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. கண்டிப்பா, இதுதான் இந்த நிறுவனத்தோட உண்மையான வளர்ச்சி வேகம். அப்போ இந்த உண்மையான வளர்ச்சியை சாத்தியமாக்குன அந்த இன்ஜின் எது? ஏர்டெல் எந்த இடத்துல இந்த மேஜிக்குக்கான அடித்தளத்தை அமைச்சிருக்கு? அந்த இன்ஜினோட பேர் தான் ARPU, அதாவது ஒரு வாடிக்கையாளர்கிட்ட இருந்து கிடைக்கிற சராசரி வருவாய், ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர். இது 245 ரூபாயிலிருந்து 257 ரூபாயா உயர்ந்திருக்கு. கட்டண உயர்வு எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்துல ARPU உயர்றது சாதாரண விஷயம் இல்லையே. அதான் ஏர்டெலோட ஸ்பெஷாலிட்டி. கஸ்டமர்ஸ் அவங்களாவே முன் வந்து அதிக டேட்டா பேக்ஸ் போடுறது, அப்புறம் 5G சேவைகளுக்காக ப்ரீபெய்ட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் போஸ்ட்பெய்ட் சேவைக்கு மாறுறது, இதெல்லாம் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஓ, போஸ்ட்பெய்ட் கன்வர்ஷன் நல்லா நடக்குதுங்களா? ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நிறுவனத்தோட செயல்பாட்டு லாபத்தை குறிக்கிற எபிட்டா மார்ஜின் 57.8% ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டெலிகாம் செக்டார்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றது ரொம்ப செலவு பிடிச்ச விஷயம் ஆச்சே. அப்சல்யூட்லி. அப்படி இருக்கையில 100 ரூபாய் வருவாயில 57.8 ரூபாய செயல்பாட்டு லாபமா மாத்துறது ஏர்டெலோட அபாரமான நிர்வாகத்திறனை தான் காட்டுது. நான் டேட்டாவை பார்க்கும்போது இந்தியா மொபைல் அப்புறம் ஹோம் பிராட்பேண்ட் சேவைகள்ல தான் இந்த வளர்ச்சி ரொம்ப தெளிவா தெரியுது. இந்தியா மொபைல் வருவாய் 8% அதிகரிச்சிருக்கு. பிராட்பேண்ட் சேவையிலும் மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. வருவாய் இவ்ளோ வலுவா இருக்கு, ARPU தொடர்ந்து உயருது, 38% அடிப்படை லாப வளர்ச்சியும் இருக்கு. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ஏன் இந்த ரிசல்ட்டை பார்த்து பதற்றம் அடைஞ்சது? மார்க்கெட் சென்டிமெண்ட் அப்படிங்கறதே ஒரு சுவாரஸ்யமான சைக்காலஜி தான். அதான், ரிசல்ட் வந்த பிறகு ஷார்ட் டேர்ம்ல ஏர்டெல் பங்கு விலை ஏன் சரிவை சந்திச்சுது? முதலீட்டாளர்கள் எதை பார்த்து பயப்படுறாங்க? ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் எவ்வளவு வலுவா இருந்தாலும் சந்தையோட ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் எப்பவுமே அந்த சென்டிமெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். ஏர்டெல் முடிவுகள் வந்த உடனே அந்த மேலோட்டமான 34% லாபச்சரிவை பார்த்துட்டு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் லாபத்தை புக் பண்ண நினைச்சிருக்கலாம். ஓ, அதனால தான் ஒரு ஷார்ட் டேர்ம் பெரிஷ் ட்ரெண்ட் காட்டுதா? ஆமா, ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால பங்கு கொஞ்சம் வீக்கா தெரியுது. நம்ம டெக்னிக்கல் சார்ட்ஸ் அலசும்போது இது ரொம்ப தெளிவாவே புரியுது. பங்கு இப்போ அதோட 50 நாள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது அந்த 1837 இருந்து 1853 லெவலுக்கு கீழே இருக்கு. கரெக்ட். இந்த 50 DMA அப்படிங்கிறது கடந்த 2 மாசத்துல அந்த பங்கை வாங்கினவங்களோட சராசரி மனநிலையை குறிக்கிற ஒரு கோடு. பங்கு அதுக்கு கீழே வரும்போது குறுகிய கால உத்வேகம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். RSI லெவல்ஸ் எப்படி இருக்கு இப்போ? RSI இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா 43ல இருந்து 47 அப்படிங்கிற ஒரு நியூட்ரல் நிலையில தான் இருக்கு. RSIங்கிறது ஒரு காரோட ஸ்பீடோமீட்டர் மாதிரி. ஒன்னு ஓவர் சோல்ட் ஆகணும், இல்ல ஓவர் பாட் ஆகணும். ஆமா, இது இப்போ ஓவர் சோல்ட் ஆகி என்ஜின் ஆஃப் ஆகிற நிலைமையிலயும் இல்ல, அதே சமயம் பெரிய ஏற்றத்துக்கான அறிகுறியோட அதிவேகத்திலையும் இல்ல. ஒரு நடுத்தரமான ஒரு கன்சாலிடேஷன் நிலையில தேங்கி நிக்குது. டெக்னிக்கல் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த சப்போர்ட் லெவல்ஸ் 1718 இருந்து 1753 வரைக்கும் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் சரிஞ்சா இந்த லெவல்ஸ்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா வாங்க தயாரா இருப்பாங்க. அந்த 1900 ரூபாயை தாண்டி ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா அது திரும்பவும் 2000 ரூபாயை நோக்கி செல்லத் தொடங்கும். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முன்னணி புரோக்கர்களோட பார்வைதான். அவங்க என்ன சொல்றாங்க? ஏன்னா சார்ட்ஸ் ஒரு பக்கம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. JM ஃபினான்ஷியல், ICICI செக்யூரிட்டிஸ் மாதிரி பெரிய புரோக்கர்கள் இந்த லாபச்சரிவை ஒரு பொருட்படுத்த தேவையில்லாத காலாண்டு, அதாவது எம்மெட்டீரியல் குவார்ட்டர் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. சார்ட்ஸ் கொஞ்சம் ஓய்வெடுக்க சொல்லும்போது புரோக்கர்ஸ் ஏன் இந்த முடிவுகளை பெருசா வெடுத்துக்க வேண்டான்னு சொல்றாங்க? அவங்க எந்த டேட்டாவை வச்சு ஏர்டெல் மேல இவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்க? புரோக்கர்ஸ் எப்பவுமே குறுகிய கால சார்ட்ஸை பார்த்து முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறது இல்ல. அவங்க ஒரு நிறுவனத்தோட உண்மையான பணப்புழக்கம், அதாவது கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, எதிர்கால திட்டங்கள் என்ன அப்படிங்கறத தான் மதிப்பிடுறாங்க. கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கா இப்போ? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, ஏர்டெல் நிறுவனம் ஒரு பங்குக்கு 24 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 24 ரூபாய் டிவிடெண்ட், அது ஒரு நல்ல அமௌண்ட் ஆச்சே. ஆமா,
டிவிடெண்ட் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்ல காட்டுற மாய கிடையாது. அது முதலீட்டாளர்களோட பேங்க் அக்கவுண்டுக்கு வர்ற உண்மையான பணம். ஒரு நிறுவனத்தோட அடிப்படை பிசினஸ் பாதிக்கப்பட்டு பணப்புழக்கம் குறைஞ்சிருந்தா அவங்களால இவ்ளோ பெரிய தொகையை முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கவே முடியாது. அதுவும் பாயிண்ட் தான். அந்த ₹24 டிவிடெண்ட் அப்படிங்கிறது எங்களோட வருவாய் இன்ஜின் ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஏர்டெல் சந்தைக்கு சொல்ற ஒரு பாசிட்டிவ் சிக்னல். இது கேட்கும்போதே எப்படி இருக்குன்னா ஒரு மரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் அடுத்த மைல்கல்ல தொடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிற மாதிரி இருக்கு. சார்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஓட சொல்லுது. ஆனா புரோக்கர்கள் ஏர்டெல் பந்தயத்தை வெல்லும்னு உறுதியா நம்புறாங்க. ரொம்ப கரெக்டான அனாலிசி. சரி, இந்த குறுகிய கால டெக்னிக்கல் ஏற்ற இறக்கங்களை தாண்டி நீண்ட கால முதலீட்டாளர்கள் FY27 அப்புறம் FY28ல ஏர்டெலோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல தான் கவனம் செலுத்தணும். புரோக்கர்களோட கணிப்புகளை வச்சு புல் கேஸ் மற்றும் பேர் கேஸ் இந்த 2 பார்வைகளையுமே நாம அலசணும். கண்டிப்பா 2 சைடும் பார்க்கிறது தான் ஒரு நல்ல பகுப்பாய்வுக்கு அழகு. முதல்ல இந்த புல் கேஸ், அதாவது காலை சந்த பார்வை என்ன சொல்லுதுன்னு பாப்போம். புல் கேஸோட மிக முக்கியமான அஸ்திவாரமே வரப்போற கட்டண உயர்வு தான். அதாவது டாரிஃப் ஹைக்ஸ். H2CY26ல, அதாவது 2026ஓட இரண்டாம் பாதியில ஏர்டெல் 15லிருந்து 20% வரைக்கும் கட்டண உயர்வு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறாங்க. 20% வரைக்குமா? அது நடந்தா ரெவென்யூ ரொம்ப ஏறுமே. ஆமா, இது நடந்தா FY28க்குள்ள ARPயும் ₹350 தொட்டுடும். அப்படி நடக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான செலவுகள் மாறாம அப்படியே இருக்கிறதுனால அந்த கூடுதல் வருவாய் அப்படியே டைரக்டா லாபமா மாறிடும். ஓ, அதனால எபிடா மார்ஜின் கூட 60%க்கு மேல போக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. இது மட்டும் இல்லாம ஏர்டெலோட நெக்ஸ்ட்ரா டேட்டா சென்டர்களை நம்ம மறந்துடக்கூடாது. AI மற்றும் கிளவுட் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு டேட்டா சென்டர்கள் ரொம்ப அவசியம். ஏர்டெல் அந்த உள்கட்டமைப்பை ரொம்ப வலுவா பயன்படுத்தி வராங்க. பிராட்பேண்ட்லயும் அவங்க ரொம்ப அக்ரெசிவா போயிட்டு இருக்காங்கல்ல? ஆமா, பிராட்பேண்ட் கஸ்டமர்ஸோட எண்ணிக்கையும் 10 மில்லியனை தொடுன்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பங்குகளோட டார்கெட் பிரைஸ் வந்து 2300ல இருந்து 2875 வரைக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. 2800க்கு மேலயா? ஆமா, மோதிலால் ஓஸ்வால் வந்து 2875 இலக்கா கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம் பொறுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எல்லாமே ரொம்ப சுலபமா நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நான் இத வன்மையா மறுக்கிறேன். 15லிருந்து 20% கட்டண உயர்வுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன் சொல்றீங்க? ஜியோ மாதிரி ஒரு அசுரபலம் கொண்ட போட்டியாளர் மார்க்கெட்ல இருக்கும்போது ஏர்டெல் தைரியமா 20% கட்டண உயர்வு செஞ்சா ஜியோ அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க மாட்டாங்களா? அது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். வாடிக்கையாளர்களை ஈர்க்க ஜியோ விலைய குறைக்கலாம், இல்லனா கட்டணத்தை உயர்த்தாம அப்படியே வச்சுக்கலாம். அப்படி நடந்தா விலைவாசிய பார்த்து பயப்படுற நம்ம இந்திய வாடிக்கையாளர்கள் உடனே ஜியோக்கு மாறிட மாட்டாங்களா? இது புரோக்கர்களோட வெறும் கற்பனையா, இல்ல நிஜமாவே ஏர்டெல்லால இதை செய்ய முடியுமா? நீங்க கேக்குற இந்த சந்தேகம் 100% நியாயமானதுதான். எந்த ஒரு சாதாரண டெலிகாம் கம்பெனியும் இந்த ரிஸ்கை எடுக்க ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனா ஏர்டெல் பின்பற்ற உத்தி வந்து வேற. அது என்ன உத்தி? அத பிரீமியம் உத்தி, அதாவது பிரீமியமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர்டெல் இந்தியாவோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் குறிவைக்கல. அவங்க குறிவைக்கிறது அதிக டேட்டாவை பயன்படுத்துற போஸ்ட்பெய்ட் சேவைகளை விரும்புற தரமான 5G இணைப்பை எதிர்பார்க்கிற கஸ்டமர்ஸ் மட்டும்தான். ஓ, குவான்டிட்டியை விட குவாலிட்டி மேல ஃபோக்கஸ் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்காகவோ இல்லனா ஒரு இன்டரப்ஷன் இல்லாத என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ பிராட்பேண்ட் மற்றும் 5G பயன்படுத்துற ஒரு கஸ்டமர் மாசம் ஒரு ₹50 சேமிக்கணுங்கிறதுக்காக தன்னோட நெட்வொர்க்கை மாத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. உண்மைதான். சர்வீஸ் நல்லா இருந்தா காசு கொடுக்க யோசிக்க மாட்டாங்க. சிறந்த சேவைக்காக கொஞ்சம் அதிகமா பணம் கொடுக்க தயாரா இருக்கிற அந்த தரமான வாடிக்கையாளர் வட்டத்தை ஏர்டெல் ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்காங்க. அததான் அவங்க முழுமையா நம்புறாங்க. அப்போ வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை விட அவங்க தர்ற வருவாயோட தரம் தான் முக்கியம்னு சொல்றீங்க. ஆப்பிள் நிறுவனம் எப்படி ஸ்மார்ட் போன் சந்தையில லாபத்தை அள்ளுறாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜிய ஏர்டெல் டெலிகாம் சந்தையில பண்றாங்க. கரெக்டா? ரொம்ப சரியான ஒப்பீடு. இது நல்ல புரியுது. ஆனா பேர் கேஸ், அதாவது கரடி சந்தை பார்வை வந்து அதையும் தாண்டி சில பெரிய ஆபத்துகளை சுட்டி காட்டுதே. குறிப்பா 5G உள்கட்டமைப்புக்கான மூலதன செலவுகள், அந்த கேபெக்ஸ் வந்து 50,000 கோடியை தாண்டும் கணிப்புகள் சொல்லுது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். 5G அப்படிங்கிறது 4G மாதிரி கிடையாதுல்ல. அதுக்கு அதிக டவர்கள் வேணும், ஸ்மால் செல்ஸ் வைக்கணும், ரொம்ப அடர்த்தியான ஃபைபர் நெட்வொர்க் தேவைப்படும். இது ஏர்டெலோட கஜானாவை முழுசா காலி பண்ணிடாதா? நீங்க இப்போ பேர் கேஸோட ரொம்ப முக்கியமான புள்ளியை தொட்டுட்டீங்க. 5G உள்கட்டமைப்புக்கான செலவுகள் வந்து ஒரு தீராத தாகம் கொண்டதை மாதிரி அந்த 50,000 கோடி மூலதன செலவு நிச்சயமா லாபத்தை குறைக்கும்.
லாபம் குறைஞ்சா அது பங்கு விலைய பாதிக்குமே. கண்டிப்பா. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி போட்டி காரணமா கட்டண உயர்வு காலவரையின்றி தள்ளி போச்சுன்னா ஏஆர்பியூ வந்து 250லேருந்து 260 அப்படிங்கிற லெவல்லயே தேங்கிடும். செலவுகள் அதிகரிக்கும், ஆனா வருவாய் தேங்கி நிக்கும். அது நிறுவனத்துக்கு ரொம்ப பெரிய சிக்கலாச்சே. வேற ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா? அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கா மார்க்கெட்ல ஏர்டெல் சந்திக்கிற கரன்சி சிக்கல்களையும், அதாவது அந்த ஃபோரெக்ஸ் வாலட்டிலிட்டியை நாம கவனிக்கணும். ஆப்பிரிக்கா நாடுகள்ல உள்ளூர் நாணயத்தோட மதிப்பு டாலருக்கு நிகரா சரியும்போது அவங்க ஆப்பிரிக்காவில் ஈற்ற லாபம் இந்திய ரூபாயில கணக்கிடும்போது கணிசமா குறைஞ்சிடுது. ஹோ, எக்ஸ்சேஞ்ச் ரேட்னாலையும் அடி வாங்குது. ஆமா, இந்த எல்லா ஆபத்துகளும் ஒன்னும் சேர்ந்தா பங்கு விலை 1300லிருந்து 1810 வரை சரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கரடி சந்தை கணிப்புகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஏர்டெல் நிறுவனம் அவங்களோட FY27க்கான அதிகாரப்பூர்வ கணிப்புகளை எண்கள்ல வெளியிடல. நோ ஸ்பெசிபிக் கைடன்ஸ். இதுவும் சந்தையில ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்துது. இந்த ரெண்டு முரண்பட்ட பார்வைகளையும் டேட்டாவையும் வச்சு பார்க்கும்போது ஒரு முதலீட்டாளர் இப்போ என்னதான் செய்யணும்? நீண்டகால முதலீட்டாளர்களுக்கும் குறுகிய கால ட்ரேடர்களுக்கும் என்ன ஆக்ஷன் பிளான் இருக்கு உங்கள்ட்ட? நீண்டகால முதலீட்டாளர்கள் இப்போ இருக்கிற இந்த குறுகிய கால சரிவையும் நிறுவனத்தோட அடிப்படை வலிமையையும் கணக்குல எடுத்துக்கணும். பங்கு விலை 1750லிருந்து 1800 அப்படிங்கிற சப்போர்ட் லெவல்ஸை தொடும்போது அவங்க படிப்படியா பங்குகளை அக்யூமுலேட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா, அடுத்த 1 இல்லைன்னா 2 வருஷத்துல கட்டண உயர்வு அமலுக்கு வரும்போது அது மிகப்பெரிய வேல்யூவை உருவாக்கும். ஆனா குறுகிய கால ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். டெக்னிக்கல் சார்ட்ஸ் இப்போ நியூட்ரலா இருக்கிறதுனால பங்கு 1900 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை முழுமையா உடைச்சி மேல போற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் முதலீடு செய்யறது பாதுகாப்பானது. சூப்பர். அடிப்படை பகுப்பாய்வையும் டெக்னிக்கல் பகுப்பாய்வையும் மிகச்சரியா இணைச்சு ஒரு நல்ல ஆக்ஷன் பிளான வகுத்துட்டோம். இந்த ஆழமான பகுப்பாய்வு கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி. கேளுங்க. ஜியோவோட கடுமையான போட்டிக்கு நடுவுல ஏர்டெல் நிறுவனத்தால 20% கட்டண உயர்வை வாடிக்கையாளர்களை இழக்காம வெற்றிகரமா அமல்படுத்த முடியுமா? இந்த பிரீமியம் உத்தி சாத்தியமா இல்ல ஆபத்தா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. முடிப்பதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாங்க செபில பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர்கள் கிடையாது. We are not registered financial advisors. இந்த டீப் டைவ்ல பகிரப்பட்ட தகவல்கள், தரவுகள் மற்றும் கணிப்புகள் எல்லாமே கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட தனிப்பட்ட நிதி ஆலோசகரை அணுகி முறையான ஆலோசனை பெறவும். அது ரொம்ப முக்கியம். ஃபைனலா, நீங்க விடை பெறுவதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சிந்திக்க விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நாம 5G, ஃபைபர் கேபிள்கள், செல்போன் டவர்கள் அப்படின்னு பல கோடிகள் முதலீடு செய்யற உள்கட்டமைப்பை பத்தி பேசணும். ஆமா, ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவாகுது. ஆனா எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் அப்புறம் அமேசானோட கைபர் மாதிரி சேட்டலைட் இன்டர்நெட் சேவைகள் நேரடியாகவே விண்வெளியிலிருந்து அதிவேக இன்டர்நெட்டை வழங்க தயாராயிட்டு வராங்க. அடுத்த 5 இல்ல 10 வருஷத்துல இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் ஏர்டெல் மற்றும் ஜியோவோட ஆயிரக்கணக்கான டவர்களை பயனற்றதா மாத்திடுமா? பல பில்லியன் டாலர் செலவுல கட்டப்படுற இந்த 5G சாம்ராஜ்யம் விண்வெளி தொழில்நுட்பத்தால அழிக்கப்படுமா? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான ஆழமான பகுப்பாய்வுல சந்திப்போம். நன்றி. நன்றி.